2026 சனி பயிற்சி, அதாவது ரிஷப ராசிக்கு எப்படி, அதாவது ரிஷபம் என்றாலே பார்த்தீங்கன்னா இது சுக்கிரனோட அம்சம் உள்ள ராசியாகும். அதாவது சனியும் சுக்கிரனும் ஒரு நட்பானவர்கள் என்று சொல்லலாம். அதாவது இந்த சுக்கிர பகவானின் அனுகிரகத்தாலும் இந்த சனி பகவானின் அனுகிரகத்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை இந்த ஆண்டு கண்டிப்பாக கொடுக்கும். ஏனென்றால் சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் இடம் என்ற தைரிய ஸ்தானத்தை பார்க்கிறார். அதாவது தைரியம் இருந்தாவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வெற்றிகள் எல்லாம் வரும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலும் புது முயற்சியிலையும் அதாவது எடுக்கிறதுக்கு அந்த தைரியம் தான் மிக முக்கியமான காரணமாக அமையும். ஆகவே இந்த தைரியம் இருந்தாலே மிகப்பெரிய அளவுல வெற்றிகளை எல்லாம் வரும். அதற்காக இந்த சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் பார்வையாக உங்களை பார்ப்பதனால் உங்களுக்கு இந்த வருடம் மிகப்பெரிய அளவுல எல்லா விதத்திலையும் முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி 3ஆம் இடம் கோச்சார ரீதியாக வருவதனால் அந்த கோச்சார பலன் என்ன என்று பார்த்தால் 3ஆம் இடத்துல இருந்தால் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் என்று சொல்லலாம். அதே மாதிரி பணம் என்று சொல்லக்கூடிய சர்க்குலேஷன் மிக அதிக அளவுல உங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும். அதே மாதிரி வீடு வாகனம் எல்லாமே இந்த வருடம் கண்டிப்பாக புதிதாக வாங்கக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு உருவாகும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் மாணவர்களுக்கு படிப்புல இருந்து எல்லாமே மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக அமையும். அதே மாதிரி ரிஷபராசியில் பிறந்த மகளிர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவுல இந்த வருஷம் முன்னேற்றத்தை கொடுக்கும். அதாவது இல்லத்தரசிகளுக்கும் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு நல்ல தைரியத்தை கொடுத்து அவங்களுக்கு குடும்பத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி இந்த வருடத்துல மிக முக்கியமா சொல்ல போனா உங்களுக்கு புதிய முயற்சிகள், அதாவது புதிய தொழில்கள் எல்லாமே கூட உங்களுக்கு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் எல்லாமே இந்த வருடம் மிக சிறப்பாக அமையும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வருடத்துல நீங்க கண்டிப்பாக செய்ய வேண்டியது என்னவென்றால் சனிக்கிழமைகளில் சனி ஹோரைகளில் சனி பகவானை நீங்கள் நவகிரக சன்னதியிலோ அல்லது தனி சன்னதியிலோ இருக்கீங்களோ அங்கு சென்று நீங்கள் கருங்குவளை மலர்களால் அர்ச்சனை செய்வதனால் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்கும்.